ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் விபிஎஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் சூப்பராக போகுதா? பேரண்ட்ஸோட ஜாலியாக எல்லோரும் டூர்லாம் போயிட்டு வந்தீங்களா? ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விபிஎஸ்ஸையும் நம்ம ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணு முடிக்கோங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே புதிய நாளில் புதிய விபிஎஸ்ல ஆண்டவரே இந்த முதல் நாள் விபிஎஸ்ல எங்களை எல்லாரையும் ஆண்டவரே கொண்டு வந்திருக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த விபிஎஸ் இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்களுடைய உயர்ந்த நாம மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. ஆண்டவரே இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாம் ஆண்டவரே இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக நீரே இந்த விபிஎஸ் ஆசீர்வதிச்சு தாங்க. இதை நடத்துகிற டீச்சர்ஸையும் இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் என் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த விபிஎஸ்ல நம்ம ஃபஸ்ட்டாக என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுமா? ஒரு பாட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஓகே, அக்கா சொல்லி கொடுக்குற பாட்டை எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு. சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு. விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்கவும் ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்கவும் ஜாலி தான். எல்லாருக்கும் ஜாலி தானே வசனம் படிக்கிறதுக்கெல்லாம்? ஓகே, பாட்டு நல்லா இருக்கா? இந்த பாட்டை ஒரு தடவை நம்ம அக்காங்கெல்லாம் ஆக்ஷனோட பாடி காமிப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை பண்ண போகிறோம். பாட்டை எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ்ஸும் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி, இனி ஜாலி ஜாலி தான். ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி, இனி ஜாலி ஜாலி தான். எல்லாரும் பாட்டு பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? இப்போ எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. அக்காங்க பண்ணுற ஆக்ஷன் பார்த்து நீங்களும் இப்போ சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டே பாட போகிறீங்க. ஓகே? ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ்ஸும் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி ஜாலி,
எல்லாரும் பாட்டு பாடிட்டு வந்துட்டீங்களா? டான்ஸ் ஆடினீங்களா? பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா? ஓகே, இப்போ நம்ம இந்த வருஷத்தோட தீமை பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா ஐ எம் ஸ்பெஷல், அதாவது நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். ஏன் நம்ம ஸ்பெஷல்? ஏன்னா நம்மெல்லாம் யாரோட பிள்ளைகள்? ஏசப்பாவோட பிள்ளைகள். அதனால நம்ம யாரு? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அதுதான் இந்த வருஷத்தோட தீம். இந்த வருஷத்தோட தீம் சாங்கை நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாமா? ஸ்பெஷலானவன், நான் ஸ்பெஷலானவன். ராஜா வீட்டு புள்ள, நான் ஸ்பெஷலானவன். ஸ்பெஷலானவன் நம்ம யாரு? ஸ்பெஷலானவங்க. ஏன்? நம்ம யாரா? நம்ம ராஜா வீட்டு பிள்ளைங்க. யார் அந்த ராஜா? ஏசு ராஜா. ஏசு ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம எவ்வளோ ஸ்பெஷலானவங்க, அதுதான் நம்ம இதில் பாடுறோம். சைத்தானே, ஹேய் சைத்தானே, என்னை டச் பண்ணி பாருண்டா. சைத்தானே, ஹேய் சைத்தானே, என்னை டச் பண்ணி பாருண்டா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்? சாத்தான் கிட்ட சவால் விடுறோம். டேய் சாத்தானே, என்கிட்ட நீ என்ன பண்ணு? என்னை டச் பண்ணி பாருடா, என்கிட்ட நெருங்கி பாருடா அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தான் கிட்ட சவால் விடுறோம். எங்கள் வம்சம் ராஜ வம்சம், என்னை தொட்டா சாத்தான் தும்சம். எங்கள் வம்சம் எது? ராஜ வம்சம். என்னை தொட்டா சாத்தான் தும்சமாயிருவான். தும்சம்னா என்ன? அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு அர்த்தம். பாடலாமா இந்த பாட்டு? ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ராஜா வீட்டு புள்ள, நான் ஸ்பெஷலானவ. ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ராஜா வீட்டு புள்ள, நான் ஸ்பெஷலானவ. சைத்தானே, ஹே சைத்தானே, டச் பண்ணி பாருண்டா. சைத்தானே, ஹே சைத்தானே, டச் பண்ணி பாருண்டா. எங்க வம்சம் ராஜவம்சம், எங்க வம்சம் ராஜவம்சம். என்ன தொட்டா சாத்தான் தும்சம், என்ன தொட்டா சாத்தான் தும்சம். ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ராஜா வீட்டு புள்ள, நான் ஸ்பெஷலானவ. ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ஏசு ராஜா புள்ள, நான் ஸ்பெஷலானவ. எல்லாரும் பாட்டு பார்த்துட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? சேர்ந்து பாடினீங்களா நீங்களும்? ஓகே, இன்னொரு தடவை, கடைசியாக ஒரு தடவை இந்த பாட்டு பாடிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேயோட தீம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. இந்த இயரோட தீம் ஐ எம் ஸ்பெஷல். இந்த டேக்கு ஒரு தீம் இருக்கும்ல. இந்த டேயோட தீம் என்னன்னா நான் அழைக்கப்பட்டவள், ஐ எம் கால்ட் அப்படிங்கிறது தான் இந்த டேயோட தீம். நம்மளை யார் அழைச்சா? தாயோட வயிற்றில் உருவாவதற்கு முன்னாடியே நம்மளை ஏசப்பா நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. அதனால தான் நான் அழைக்கப்பட்டவள், அதனால நான் ஸ்பெஷலானவ அப்படிங்கிறது தான் இந்த டேயோட தீம். நம்மெல்லாம் ஏன் ஸ்பெஷலானவங்க? நம்ம இயேசுவால் அழைக்கப்பட்டவங்க. இந்த டேயோட தீம் சாங் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியிலே சாயவா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியிலே சாயவா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, உன் பேரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. பார்த்துட்டிங்களா? ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியிலே சாயவா. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓடி போய் ஏசப்பாவோட மடியில் சாஞ்சிக்க போகிறோம். ஓகேவா? இது எல்லாரும் இன்னொரு தடவை சேர்ந்து பாடிடுவோமா?
வா ஓடி வா நண்பா, உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடி வா, இயேசுவின் மடியிலே சாயவா. வா 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 ஓடி வா, இயேசுவின் மடியிலே சாயவா. ஓடி வா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடி வா நண்பா, உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓகே குட்டீஸ், எல்லா பாட்டும் முடிஞ்சிருச்சு. என்னோட 3 சாங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன டைம்? இது ஸ்டோரி டைம். ஸ்டோரி கேட்க போவோமா? நம்மளுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு சுஜினாக்கா வர போகிறாங்க. இப்போது நம்ம கேட்க போகிறது என்னது? உண்மை கதை. இது வெறும் கதை கிடையாது. இதெல்லாம் என்னது? இங்கே சொல்கிற எல்லா கதைகளுமே உண்மையாகவே நடந்த சரித்திரம். அதனால் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்கா சொல்கிற கதையை கவனித்து கேளுங்க. ஹலோ குட்டீஸ், இவ்வளோ நேரம் எல்லோரும் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல? அக்காங்க சூப்பராக டான்ஸ் ஆடினாங்களே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஸ்டோரி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கோட தீம் என்ன? நாம் அழைக்கப்பட்டவங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம யாரை தெரியுமா சூஸ் பண்ணியிருக்கோம்? தாவீது. தாவீது யாரு? கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன். அந்த தாவீது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்ன்றதுக்கு அடையாளம் என்னென்ன தெரியுமா? அதெல்லாம் தான் நம்ம கதையாக பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் தாவீதுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உங்களை மாதிரி குட்டியாக இருப்பானா. அவன் என்ன பண்ணானா, நிறைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. அவனுக்கு 7 அண்ணாங்க இருந்தாங்களாம். அந்த அண்ணாங்களாம் வந்துட்டு இராணுவத்தில் இருந்தாங்களாம். ஆனால் இந்த குட்டி பையன் தாவீது இருக்கான்ல, அவன் மட்டும் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. இப்படி அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு பெரிய சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சான்? பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சான். உங்களுக்கெல்லாம் சிங்கத்தை பார்த்தா பயம் இல்லை? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சிங்கத்தை பார்த்தா நடுங்கி பயந்து ஓடிடுவோம்ல. ஆனால் இந்த குட்டி பையன் தாவீது என்ன பண்ணான்னு தெரியுமா? சிங்கத்தை பார்த்து பயப்படவே இல்லையா. இந்த வந்த சிங்கம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிருச்சான். இதை பார்த்த தாவீது என்ன பண்ணாராம்? குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த சிங்கத்தை கூட பலமாக சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாராம். இந்த காரியம் எதை நமக்கு குறிக்குது? அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க நமக்கு தெரியுது. கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய பலன் வருமா? இல்லைனா நம்மளால சிங்கத்து கூட சண்டை போட முடியுமா? முடியாதுல்ல. தாவீது கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன். அதனால தான் போய் சிங்கத்து கூட பலமாக சண்டை போட்டு ஆட்டுக்குட்டியை மீட்டுட்டு வந்துட்டாராம். இது ஒன்றாச்சான். இதே மாதிரி என்ன ஆச்சான்? ஒரு நாள் ஒரு பெரிய கரடி வந்துச்சான். நீங்களாம் கரடியை பார்த்துருக்கீங்கள? பயங்கரமாக இருக்கும்ல, பிளாக் கலரில் இருக்கும்ல, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும்ல. அந்த கரடியை பார்த்து தாவீது பயப்படலையாம். அந்த கரடியும் இதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிருச்சான். இதை பார்த்த தாவீது என்ன பண்ணாராம்? பயப்படாமல் குடு குடு குடுன்னு ஓடி போய் அந்த கரடிக்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த கரடியை பிச்சு எடுத்து அங்கேருந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டாராம். இதுவும் என்ன காட்டுது? தாவீது கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷன்னு காட்டுது. அதனால தான் கரடிக்கிட்ட சிங்கங்கிட்ட எல்லாம் சண்டை போட தாவீதுக்கு பலன் வந்திருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன இது கதையா? ஒரு பெரிய கதை தாவீதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? தாவீது அடுத்து யார் கூட சண்டை போட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? கோலியாத்துன்னு ஒரு மனுஷன் கூட சண்டை போட்டாராம். இந்த கோலியாத் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப பெரிய ராட்சசனா. பார்க்க அவ்வளோ பெரிய மலை மாதிரி இருப்பான். இந்த குட்டி தாவீது எப்படி இருப்பான்? குட்டியாக இருப்பான். ஆனால் இந்த ராட்சசன் பயங்கர பெருசாக இருப்பான். இந்த ராட்சசன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சண்டைக்கு போக வந்தானா. போய் உங்ககிட்ட நீங்கள்லாம் யாராவது தைரியசாலி இருக்கீங்களா? வந்து என்கிட்ட சண்டை போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு இந்த கோலியாத் எல்லா மனுஷங்களையும் பயமுறுத்திட்டு இருந்தானா. இதை பார்த்த ராஜா இருக்கார் இல்லையா, அந்த நாட்டு ராஜா கூட பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாராம். இப்போது இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும்போது தாவீது அவர் ஊரில் இருந்தாராம். இது கரெக்டாக அவங்க அப்பா ஒரு நாள் வந்து தாவீது நீ போய் உங்கள் அண்ணங்களை பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு தாவீதோட அப்பா தாவீது கிட்ட சொன்னாராம். தாவீதும் அவங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக நடந்து
நடந்து போய் அவங்க அண்ணன் இருக்க இடத்துக்கு போயிட்டாராம். அங்கே போய் பார்த்தா இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குதான். இதை பார்த்த தாவீது சவுல் கிட்ட போறாராம். சவுல் யார் தெரியுமா? அந்த நாட்டு ராஜா. அந்த நாட்டு ராஜா கிட்ட போய் நான் வந்து கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்த ராஜா என்ன பண்ணாரு? தாவீதை கிண்டல் பண்ணாராம். ஏன் கிண்டல் பண்ணாரு? ஏன்னா தாவீது குட்டியா இருக்கான். அவன் போய் எப்படி ராட்சச மனுஷன்கிட்ட சண்டை போட முடியாது இல்லையா? அதனால இந்த ராஜா தாவீதை பயங்கரமா கிண்டல் பண்ணாராம். ஆனாலும் தாவீது இல்லை இல்லை நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த ராஜா என்ன பண்ணாராம்? சரி தாவீது நீ போ, ஆனா வந்துட்டு இந்த போருக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாவீதுக்கும் இந்த ராஜா ட்ரெஸ் கொடுத்தாராம், ஈட்டி கொடுத்தாராம், ஷீல்டு கொடுத்தாராம். ஏன்னா நம்ம அதெல்லாம் வச்சு தானே சண்டை போடணும். தாவீது என்ன சொன்னாராம்? இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு, சேச்சா ராஜா எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பத்தலை, அதனால எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், நான் இப்படியே சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்டயே கொடுத்துட்டு இவர் சண்டைக்கு போனாராம். அங்கே போய் அந்த பெரிய ராட்சச மனுஷன் இருக்கான்ல கோலியாத்தை, அவனுக்கு முன்னாடி போய் நின்னாராம். எப்படி? போரோட ட்ரெஸ் எதுவும் போடாமல் சாதாரணமாக நம்மளே எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோட போனாராம். ஆனால் தாவீது கிட்ட என்ன இருந்துச்சான்? 5 கூழாங்கல் இருந்துச்சான். இந்த கூழாங்கல்னா என்னன்னு தெரியுமா? நம்ம இந்த ஆத்தோரெல்லாம் போகும்போது குட்டி குட்டியாக கல் இருக்கும் பார்த்தியா, அந்த கல் தான் கூழாங்கல்லாம். வெறும் 5-6 கூழாங்கல்ல தான் எடுத்துகிட்டு போனாராம் தாவீது. தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று, ஏ கோலியாத்தே என்ன நீ இப்படியெல்லாம் கத்திட்டு இருக்க, நீ கத்துனா நான் பயந்துருவேனா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, நான் வரேன் உன் கூட சண்டை போடுறதுக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது போய் முன்னாடி நின்னாராம். கோலியாத்து தாவீதை பார்த்து, ஐயய்ய என்னடா நீ இத்துணுண்டா இருக்க, இத்துணுண்டு சின்ன பையன் எப்படி என் கூட சண்டை போட முடியும், என்னால அவங்க கூட சண்டை போட முடியாது அப்படியே பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருந்தானா. ஆனாலும் தாவீது விடவே இல்லையா. நான் வந்து இயேசுவின் நாமத்தினால உன்கிட்ட சண்டைக்கு வரேன், நீ ஈட்டி வாள் இதெல்லாம் வச்சிருக்கல, ஆனால் என்கிட்ட இதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் உன்கிட்ட எப்படி சண்டை போட போறேன்னு தெரியுமா? ஏசு என்கிற நாமத்தினால நான் உன்கிட்ட சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு என்கிற நாமத்தை சொல்லி கூழாங்கல் வச்சிருந்தாருன்னு சொன்னல, அந்த கூழாங்கல்லை எடுத்து உண்டிவில் தெரியும்ல உங்க எல்லாருக்கும், நம்மள குட்டி வயசுல விளையாடுவோம்ல, அந்த உண்டிவில்ல ஒரு கல்லை வச்சு அப்படியே விட்டாராம். அந்த கல்லை நேரா போய் கோலியாத்தோட தலையில டக்குன்னு பட்டுச்சான். பட்டோன்னு இந்த கோலியாத் என்ன ஆனான்னு தெரியுமா? அப்படியே கீழே விழுந்துட்டானா. மலை மாதிரி இருந்த கோலியாத்து ஒரு சின்ன கல் பட்டோன்னு கீழே விழுந்துட்டானா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது யாரு? ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லிட்டு போனார் தாவீது? ஏசு என்கிற நாமத்தினால வரேன்னு சொல்லிட்டு தானே போனார். அவர் அந்த நாமத்தினால போனதுனால தான் அவருக்கு ஜெயம் கிடச்சிதான். இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது? நான் கர்த்தரால் தாவீது அழைக்கப்பட்டார்னு காட்டுது. ஏன்னா ஏசப்பானால மட்டும்தான் சிங்கத்தை கூட கரடி கூட தான் இவ்வளோ பெரிய ராட்சச மனுஷன் கூடலாம் சண்டை போடுறதுக்கு பலன் தர முடியுமா? தாவீது அழைக்கப்பட்டதுனால இந்த பலன் எல்லாம் அவருக்குள்ள வந்து எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போனாராம். தாவீது மாத்திரம் இல்லை, நம்மளும் ஏசப்பாவால் அழைக்கப்பட்ட மனுஷங்க. இது எப்படி அப்படின்னா, தாவீதுக்கு ஃபஸ்ட் என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, அடுத்து கரடி வந்துச்சு. நம்மளுக்கும் சிங்கம் போல பிரச்சனை வரலாம், நிறைய போராட்டம் வரலாம். ஆனால் இது எல்லாத்தையும் ஜெயிக்க நமக்கு யார் பலன் தருவார்? ஏசப்பா பலன் தருவார். ஏன் பலன் தருவார் தெரியுமா? நாம் யாரால் அழைக்கப்பட்டவங்க? ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவங்க. இங்கே இருக்க எல்லா குட்டி பசங்களும் நீங்கள் ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவங்க. அதனால் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன சொல்லணும் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி? நான் ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவன் அப்படின்னு போய் நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லணும். இதுதான் வந்து இந்த கதை. இதெல்லாத்தையும் சுருக்கி சொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுமா? தாவீது காட்டில் இருந்தார், ஆனால் கடைசியில் ஏசப்பா அவர் எங்கே வச்சார்? பெரிய அரண்மனை, நம்ம எதிர்பார்க்காத பெரிய அரண்மனையில் ராஜாவாக வச்சாராம். கர்த்தரால் அழைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உங்கள் எல்லாரையும் ஏசப்பா எங்கே வைக்க போகிறாரு? பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க. அதனால் நீங்கள்லாம் எங்கே இருக்க போகிறீங்க? மேன்மையான இடத்துல இருக்க போறீங்க. இந்த ஸ்டோரி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? நான் ஏசப்பாவால் அழைக்கப்பட்டவன்னு இனி சொல்லுவீங்க நம்புறேன்.
கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடி கை கூப்பி முட்டி போட்டு இயேசப்பாவை பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த நாளிலும் இந்த ஸ்டோரியை கற்றுக்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. நாங்கள் உங்கள் நாள் அழைக்கப்பட்ட மனுஷன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இயேசப்பா. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் அழைக்கப்பட்ட மனுஷியாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எங்களுக்காக செய்கிற எல்லாத்துக்காகவும் உங்களுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கதை கேட்டாச்சா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எல்லாரும் இந்த கதையை மறந்துடாமல் வச்சுருக்கணும். இது கதையில் என்னன்னு சொல்லியிருக்கேன், சரித்திரம். இது நடந்த உண்மை. அதனால இது உங்களோட மனசில் எப்பவுமே இருக்கணும். இதை மறந்துடவே கூடாது. ஓகேயா? இப்போ நம்ம இன்னொரு தடவை இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட பாட்டை எல்லாத்தையும் ஒரு தடவை பாடிட்டு இந்த விபிஎஸ்ஸை முடிக்க போகிறோம். ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ்ஸும் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். பாட்டு பாட ஜாலி தான், ஆட்டம் போட ஜாலி தான், கதைகள் கேட்க ஜாலி தான், வசனம் படிக்க ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். சம்மர் டைம் வந்தாச்சு, ஹாலிடேஸ் வந்தாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, இனி ஜாலி ஜாலி தான். ஜாலி 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 ஜாலி, இனி ஜாலி ஜாலி தான். ஜாலி 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 ஜாலி, இனி ஜாலி ஜாலி தான். ராஜா வீட்டுக்குள்ள நான் ஸ்பெஷலானவ, ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ராஜா வீட்டுக்குள்ள நான் ஸ்பெஷலானவ. சைத்தானே, ஹே சைத்தானே, டச் பண்ணி பாருண்டா. சைத்தானே, ஹே சைத்தானே, டச் பண்ணி பாருண்டா. எங்க வம்சம் ராஜவம்சம், எங்க வம்சம் ராஜவம்சம். என்ன தொட்டா சாத்தான் தும்சம், என்ன தொட்டா சாத்தான் தும்சம். ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ராஜா வீட்டுக்குள்ள நான் ஸ்பெஷலானவ, ஸ்பெஷலானவ, நான் ஸ்பெஷலானவ. ஏசு ராஜா புள்ள நான் ஸ்பெஷலானவ. இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, உன் பெயரை சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியிலே சாயவா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியிலே சாயவா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, உன் பேரை சொல்லி அழைக்கிறார்